வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஏன் இந்த தற்குறியா சில பேர் அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க எனக்கு அதுதான் புரியல. நான் எப்பயாவது வீடியோஸ் பண்ணும்போது இந்த தற்குறி இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நேற்று நடந்த சில சம்பவங்கள் உண்மையாகவே இம்மெச்சூராக எத்தனை ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, எப்படிலாம் பண்ணுறாங்க, இல்லை மூளை எங்கே முட்டியில் வச்சுன்னு சுற்றுறானுங்களா, இல்லை திட்டணும்னு தோணுது எனக்கு அசிங்கமாக. நான் அசிங்கமாக பேசுவேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த டீசன்சின்றதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். என்ன தான் எனக்கு தளபதி பிடிக்கும், அவரை பற்றி நான் இவ்வளோ வீடியோஸ் பண்ணுறேன், அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணுறனாலும், ஒரு பியூரான அணிலாக கூட நான் இருந்தாலும் மற்ற நடிகர்களை நான் மதிப்பேன். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மே 1 தலைக்கு நேற்று பர்த்டே நைட்டு அஜித் சாருக்கு நான் விஷ் போட்டிருந்தேன், பர்த்டே விஷஸ். நான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லை, பிகாஸ் சினிமாவை நான் மதிக்கிறேன். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. சரி ஓகே, கில்லி படம் ரீரிலீஸ் பண்ணாங்க, பயங்கரமான கலெக்ஷன்ஸு, பயங்கரமான ஒரு ரீச்சு, ஏகப்பட்ட ரீல்ஸ், எல்லா தேட்டர் ஓனர்ஸும் செம்ம சந்தோஷம், தளபதியை மீட் பண்ணுறாங்க ரீரிலீஸ்க்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சில பேருக்கு பின்னாடி எரியதான் செய்யும், ஸ்டொமக் பர்னிங் ஆக தான் செய்யும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் ஹீரோவோட படம் வரும்போது நீங்களும் கொண்டாடுங்க, நீங்களும் ரீல்ஸ் போடுங்க, அது தப்பே கிடையாது. ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டுட்டு சில தற்குறியான ஃபேன்ஸ் ஏன் நேற்று இவ்வளோ கன்றவையான விஷயங்கள்லாம் பண்ணீங்க. நேற்று ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஹீரோ தான், அவர் தான் நேற்று ஃபுல்லு ட்ரெண்டிங்கை. ரீல்ஸ் ஓப்பன் பண்ணாலே பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ரீல்ஸ் அவரை பற்றி தான் வந்துகிட்டே இருந்தது. அவரோட வீடியோ தான் நான் வச்சுருக்கேன் இப்போ. நான் அது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா ரியாக்ஷன் பண்ணிடலாமா? ஸோ ஓகே, காசி தேட்டரில் கில்லியோட பேனரு. ஸோ சார் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன், அஜித் சார் அவர்களோட ஃபேன் பேஸ்லேயே இவர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனு. கையில் ஏதோ சாவி வச்சுட்டு மொத்த பேனரி பார்த்தீங்கன்னா கீஸ்டாப்பில், மூஞ்சிலே பார்த்தீங்கன்னா கோடு போட்டாப்புல. இல்லை, இந்த மாதிரி பண்ணுறதால என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நான் அதான் புரியல. ஏன்னா சுற்றி இருக்கிறவனும் உன்னை ஒரு கேன் ஆஃப் ஃப்ளவர் மாதிரி தான் பார்ப்பானுங்க. யாரா அவன், இவன்லாம் போயிட்டு ஏன்டா அஜித் ஃபேனுன்னு சொல்லிட்டு சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக தான் பேசுவாங்க தம்பி. சூப்பர்ப்பா. பாலிமர்லேருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் இதை நடத்தி போட்டாங்க. இது மட்டும் நேற்று நடக்கலை கைஸ். இதை தாண்டி இன்னும் சில சூப்பரான ஜிம்கி வேலைலாம் பசங்க பண்ணியிருந்தாங்க, சில தற்குறி ஃபேன்ஸ்லாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தளபதி ஃபேன்ஸும் இருக்காங்க சில பேர், அப்படி நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களும் பார்த்தீங்கன்னா ரோஹினி தேட்டரில் மொத்த சீட்டையும் உடச்சி தள்ளாங்க, ப்ராப்பர்ட்டி ஓனர் அதை பற்றிலாம் போட்டிருந்தார். இதெல்லாம் தப்பு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நானும் சொல்லியிருந்தேன், சீட்டெல்லாம் உடைக்கிறது தப்பு, நம்ம என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்காக போடுறோம். அதுலேயும் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் இன்னொருத்தர் அஃபென்சிவாக பேசலை. ஒரு காலத்தில் தளபதி ஃபேன்ஸ்னால் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆர்ஐபி ட்வீட்ஸ் போட்டுப்பாங்க, ட்ரெண்டிங் பண்ணிப்பாங்க. பட் இப்போ ஓரளவு கம்மியாயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, பெருசாக படங்கள் வரதில்லை. ஸோ நம்ம தலை அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டை ஹார்டான ஃபேன் பேஸ்லாம் இருக்காங்க. எனக்கே நிறைய பேர் தெரியும் தலை ஃபேன்ஸ்லாம், என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரிலாம் சண்டை ஹெல்த்தியாக கலாய்ச்சிக்கிட்டு ஜாலியாக பேசுமே தவிர இவ்வளோ தற்குறியான வேலைகள்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். சரி ஓகே, இது மட்டும் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேற்று போரூரில் இருக்கிற ஜிகே சினிமாஸில் நேற்று தீனா படம் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜிகே சினிமாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனில் கில்லி படம் போயிட்டு இருந்தது. இந்த தற்குறியான ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, சில பேர் வந்துட்டு இன்டர்வெல் டைம் நினைக்கிறேன், கில்லி படம் ஓடுற தேட்டர் கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அஜித்தே கடவுளே, அஜித்தே கடவுளேன்னு சொல்லிட்டு கத்திருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் ஒரு கேவலமாக உனக்கு ஒரு ஃபீலே இல்லை, உள்ள மனசாட்சி சொல்லலை, அத்தனை பேர் படம் பார்க்குறாங்களே, இங்கே போயிட்டு நம்ம இப்போ ஹீரோயிசம், அது ஹீரோயிசம் கிடையாது, கேனிசம், கேன் ஆஃப் ஃப்ளவரிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவையா அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல? இதெல்லாத்தையும் தாண்டி தேட்டரில் பட்டாசு வெடிச்சிருக்காங்க, சீட் உடச்சி. பட்டாசு வெடிக்கிறது, சீட் உடைக்கிறதுலாம் தளபதி ஃபேன்ஸும் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்க பண்ணதும் தப்பு தான், நீங்கள் பண்ணதும் அது தப்பு தான். ஒரு படத்தை படமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டர்ன்றது உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. தேட்டர்ன்றது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, அது ஒரு ப்ரைவேட். அது ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்காக அதை பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 200 300 கொடுத்துட்டு ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டியை ட்ரீட் பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற கட்லியோ உங்கள் வீட்டில் இருக்கிற சேர்லையோ நீ உடப்பியா? தப்பு தான். இது நான் தலை ஃபேன்ஸுக்கும் சொல்கிறேன், தளபதி ஃபேன்ஸுக்கும் சொல்கிறேன். பட் நேற்று இது எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு அந்த பையன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டு அது கண்ணாடி வேறு ஒன்று போட்டு வேறு லெவலில் சாவி வச்சு கோடு போட்டு கீஸ்டாப்பில் டோட்டலாகவே. அப்போது அதை பார்க்குறப்போ காண்டா நான் கேட்குறேன், அந்த பேனருக்கு எவ்வளோ காசு போட்டு வச்சுருப்பாங்க, நீ அதில் ₹1 போட்டிருப்பியாடா கேன் ஆஃப் ஃப்ளவர்? நான் கேட்குறேன். அது மேலே ஏறி கிழிக்கிற அளவுக்கு இன்னும் அந்த இடத்துல காஜா ஆகிடுச்சு. நான் கேட்குறேன், கொஞ்சம் வார்த்தையில் இப்படி தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
போலீஸ் வந்து அந்த பையனை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் கேஸ் ஆகிட்டு பிடிச்சின்னு போயிட்டு தேட்டரில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை உடைக்கிறான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. இதுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. இது தேட்டர் ஓனரே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க காசி தேட்டரில். இந்த ஒரு சம்பவத்தால் நேற்று பையன் வைரல் ஆகிட்டாப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தர்மடி கொடுத்துருக்காங்க போல். ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டாப்பில். நேற்று மன்னிப்பு வீடியோ தான் ஃபுல் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா 2 விஷயம் கைஸ். தப்பு பண்ணுறது சகஜம்தான், பட் அது திருத்திக்குங்க, அவ்வளோதான். இப்போ நீ பண்ணது ஒரு தப்பு, அது உனக்கே புரிஞ்சிச்சு. எப்போது போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு உனக்கு தர்மடி கொடுத்ததுக்கப்புறம் உனக்கு புரிஞ்சிச்சு நம்ம பண்ணது தப்பு தான், நம்ம ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே புரிஞ்சுது. பட் முன்னாடியே அந்த மூளை எங்கே போச்சு? நான் என்ன சொல்கிறேன்னா, சரி வாட் எவர் இட் இஸ், அந்த பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், இதோட ஃப்ரீயாக விட்டுடலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கணும். நம்மன்னு கிடையாது, எல்லாருமே அப்படி தான். தப்பு பண்ணாமல் யாருமே இங்கே கிடையாது. ஒரு காலத்தில் பேரகேட்லாம் இழுத்துன்னு போயிட்டு ரோட்டில் ஒரு பையன் ஸ்டண்ட்லாம் பண்ணான் புள்ளிங்கோ. பட் இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டார். ஸோ இட் இஸ் லைக் ரியலைஸ் பண்ணி எப்படி அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்றது தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அந்த பையன் பண்ண தப்பு தான். அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஹைப்பர் ஆகிட்டு பேனர்லாம் கிளிக்கிறது உண்மையாகவே தப்பு தான். அவன் ரியலைஸ் பண்ணி ஏதோ மன்னிப்பு வீடியோவும் போட்டாச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். அவனை செய்யறது பாவம், இன்னும் கூட அந்த பையனை செஞ்சுருந்தா இருக்கீங்க, வேணாம், இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரான ஒரு மைண்ட் செட்டு கைஸ். ஸோ ஆர்வக்கோளாறு இருக்கலாம், ஒரு எனர்ஜி இருக்கலாம், அந்த இடத்துல ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த வெறித்தனம் இருக்கலாம். அதுக்காக தேட்டரில் படம் பார்க்குறப்ப போயிட்டு அஜித்தே கடவுளேன்னு கத்துறதுலாம் புல்ஷிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், உண்மையாக சொல்ல போனால். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கைஸ். அண்ட் அடுத்தது என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு தெரியல. நாளைக்கு வேலை அரண்மனை 4 ரிலீஸ் ஆக போகுது. என்னவோ ஒரு மைண்ட் செட், நாளைக்கு அந்த படம் போய் பார்க்கலான்னு இருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா ரிவ்யூ வரும், 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம். நல்லா இல்லைனா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வெளியே வந்துட்டு நான் ரிவ்யூ நாளைக்கு போடுறேன் கைஸ். அண்ட் இன்னும் ஒரு 2 டேஸில் வேறு கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள். அண்டு நேற்று நம்மளோட ஆல்பம் சாங் நேற்று ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 20 நாள் இல்லை 15 நாள் இந்த எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு ஆல்பம் சாங் ஏதாவது ஒன்று சூப்பராக ஒன்று இறக்கி விட்டுருவோம். எஸ், பார்ப்போம் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.